ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் diyazi aari works. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் செயின் ஸ்டிச். இதை தான் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பென்சிலில் ஒரு லைன் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த லைனில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் நீடியில் உள்ளே கொடுத்து த்ரெட்டை வெளியே எடுக்க போகிறேன். ஸோ நான் எடுத்துட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அதே தான் நம்ம இதில் இப்போ போட போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச நார்மலான ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதே செயின் ஸ்டிச்சை தான் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ செயின் ஸ்டிச்சை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன், நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் அதை விட கொஞ்சம் பெருசாக, அதுக்காக ரொம்ப பெருசாக போடக்கூடாது, ஒரு மீடியமான சைஸில் நம்ம போடணும். ஸோ ஏன்னா நம்ம நடுவில் திரும்ப த்ரெட்டு கொடுப்போம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மீடியமான சைஸஸில் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக முடிக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான், நான் ஒரு நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வேறு ஒரு கலரில் ஒரு சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டன்ஸாக எடுத்து இதோட சென்டர்லேருந்து எடுத்து அடுத்த செயினோட சென்டரில் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். அதாவது நம்ம செயினோட சென்டரில் இன்னொரு கலரை கொடுத்து செயின் ஸ்டிச் பண்ணுறோம். இதுதான் அதோட கான்செப்டே. ஸோ ஒரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு செயின் ஸ்டிச்சை நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்டே. அதுக்கு சென்டரில் நம்ம குத்தி எடுத்து திரும்ப அடுத்து இருக்கிற செயினில் சென்டரில் குத்தி எடுக்கிறோம். ஸோ இதே தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். நமக்கு செயின் ஸ்டிச் ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதால இதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். என்ன ஒன்றே ஒன்று ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு பிசுறு தட்டும். அதாவது நமக்கு ஸ்டிச் பண்ண சொல்ல நம்ம நீடில்லையோ இல்லை சரியாக நம்ம ஸ்டிச் பண்ணல அப்படின்னா நமக்கு நூல் பிசுறு விழும். அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது, ஒரு நீட்டான லுக்காகவே இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து, நான் உங்களுக்கு பொறுமையாக அதை இதில் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்களும் பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு பிசுறு வராது. ஸோ பொறுமை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆரி ஒர்க்கில் ரொம்ப பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லா ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம பிகினராக தானே இருக்கோம். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பொறுமையாக பண்ணாலுமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு பண்ண அது ப்ராக்டிஸ் ஆகிடும். அந்த ஒரு ஃபினிஷிங்னஸ் நமக்கு வந்துடும். ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குதுன்னு நம்மளை யாருமே கை நீட்டி சொல்ல முடியாது. ஸோ நம்ம கற்றுக்க சொல்லவே ஃபினிஷிங்காக கற்றுக்கணும். ஸோ பிசுறு மட்டும் தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகினருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப போராடக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு தான். நம்ம சில்க் த்ரெட்டில் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். பிகினிங் ஸ்டேஜில் யாராக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக மட்டும் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், ஃபைனலாக நான் இப்போ ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறேன். இப்போ லாக் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் செயின் ஸ்டிச் நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்படி தான் டபுள் செயின் ஸ்டிச்சை நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சில டிசைன்ஸ் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோலம் மாதிரி ஒரு டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் டிசைன் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு வீடியோவில் ஷூட் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த டிசைனில் ஒர்க் பண்ண சொல்ல, இப்போ இந்த நம்ம ரவுண்ட் போட்டிருக்கோம்ல இந்த ஃப்ளவருக்கு, அந்த இடம் வர சொல்ல அந்த ரவுண்டுக்கு உள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டன் கொண்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் அது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சின்ன டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அகெயின் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ நான் செயினை ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கர்வ் டிசைனை நான் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ இதில் டபுள் செயின் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சென்டரில் வந்து நம்ம நூலை வந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு அடுத்து போட்டிருக்கோம்ல அந்த செயினுக்குள்ளே குத்தி எடுக்கிறோம். ஸோ நான் திரும்ப எதுக்காக உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, நான் அப்போ எடுக்க சொல்ல எனக்கு வெளிச்சம் அவ்வளோவா பத்தலை. ஸோ நான் இப்போ திரும்ப கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த லைனை விட இந்த கர்வ் டிசைனில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து உங்கள்கிட்ட திரும்ப போட்டு காட்டுறேன். ஏன்னா நான் வீடியோ எடிட்டிங் பண்ண சொல்ல தான் பார்த்தேன். ஸோ வெளிச்சம் வந்து பத்தலை. ஸோ எனக்கே அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் திரும்ப வந்து இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் வந்து நான் இதை உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. எது ஒன்றுமே சரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வரும். ஸோ எடுத்தோடனே எனக்கு வரலை, என்னால் முடியாது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தயவுசெய்து யாரும் உங்கள் மனசில் நினைக்காதீங்க. என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். கண்டிப்பாக பின் வாங்காதீங்க. எல்லா கஷ்டமான வேலையையும் செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான வே கண்டிப்பாக இருக்கும். ஸோ எதையும் இதுன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் முடியாது வராதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. முடியாதுன்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் முடியாது, முடியும்னு நினச்சா எல்லாமே நம்மளால் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக இந்த டிசைனை வந்து முடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதே தான் நம்ம போட்ட செயினுக்கு நடுவில் இருந்து குத்தி எடுத்து திரும்ப அடுத்த செயினுக்கு சென்டரில் குத்துறோம். இந்த ரவுண்ட் ஷேப்பை இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பெட்டல் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வெளியிலேருந்து த்ரெட்டை எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே விட்டு திரும்ப அகெயின் எடுத்து திரும்ப நம்ம எப்போயுமே போடுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சை தான் நம்ம போடுறோம். அதாவது டபுள் செயின் ஸ்டிச் போட்ட செயினுக்கு மேலேயே அகெயின் திரும்ப போடுறது தான் வந்து டபுள் செயின் ஸ்டிச். ஸோ இந்த டிசைன்ஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது தவிர்த்து நான் ஆல்ரெடி ஒரு டிசைன் சொன்னேன்ல, ஒரு கோலம் மாதிரி, அந்த டிசைனையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக இது 4த்தையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது 4மே ரொம்ப ஈஸி தான். இந்த 4 டிசைனையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு டிசைனையும் நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். அந்த டிசைனையும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு தான். நம்ம செயின் ஸ்டிச் நல்லா பழகிட்டாலே இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.